ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் வைஷாலி. நான் பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பூரியும் பொட்டேட்டோ மசாலாவும் அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நானும் ஆஃபீஸ் போகணும். அதனால் ஃபஸ்ட்டே என்ன கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் முடியும். அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு கணிக்கணும். எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் பூரிக்கு பண்ணிடணும். இப்போ நான் தைச்சு இந்த ஒர்க்கு கீரைக்குள்ளே அடுத்தது பூரிக்கு மாவு பஞ்சிருவோம். அப்படியே நம்ம மெதுவாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே விசில் வந்துடும். மசாலா செய்யறதுக்குள்ளே பூரி மாவு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தரும். அதுக்குள்ளே நம்ம முடிச்சிருப்போம். மறக்காம உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு தாங்க. நான் என்னோட வீடியோஸை நல்லா போடுறேன். உங்களுக்கும் என்ன கண்டென்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா நாமளும் அது டேர்ன்டாப்பில் யோசிச்சு போடுறோம். மறக்காம பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பண்ணிங்க. நான் பீட்ரூட் பூரி தான் செய்யலான்னு இருந்தேன். சரி, நம்ம வீட்டில் பீட்ரூட் இல்லாத காரணத்தினால் வெள்ளை பூரியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெள்ளை பூரியே செய்ய போகிறேன். அடுத்தது என் பையனை எழுப்பிவிட்டு அவனை நான் ரெடி பண்ணோம். அவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதை முடிச்சுட்டு டைம் இருந்தால் என் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ தான் மசாலாவே தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அது ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறத அப்படியே போட்டோம். அடுத்தது கருவேப்பிலை போட மறந்துட்டேங்க. அடுத்தது கிரீன் சில்லி, அப்புறம் டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்படியே வதக்கிக்கலாம். லைட்டாக சால்ட் எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பூரி நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். சேஃபாக தானே வரமாட்டேங்குது. நான் உரக்கிற பூரி பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வரும். வடக்கல் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்.